ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மேக்னட்டிசம்ன்ற டாபிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நேத்து எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த மேக்னட்டிசமும். எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுதான் பேசிக்கான டிஃபர். இந்த வீடியோல நம்ம எஸ்எஸ்சியோட கண்டென்ட்டும் ஆர்ஆர்பி கண்டென்ட்டும் கேட்டதுல இருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபேட்மேன் புக் அண்ட் என்சிஆர்டி பேஸ்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது இல்லாம இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல போத் லாங்குவேஜ்ல இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். மேக்னெட்னா என்னன்னு பார்க்க போறோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபாரடே லா பார்க்க போறோம். இது வந்து மேக்னெட்டிக். லென்ஸ் லா பார்ப்போம். அதுக்கப்புறம் டிசி ஏசி, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி நிறைய பார்க்க போறோம். இது எல்லாமே கவர் ஆயிடுச்சு. என்சிஆர்டி கவர்டு சிலபஸ் தான். ஸோ அதனால நீங்க தாராளமா இதை படிக்கலாம், ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்னெட்னா என்னன்னா the material produce magnetic field that attracts ferromagnetic material like iron. ஒரு மெட்டீரியல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு அட்ராக்ட் பண்ணும். இந்த பூமியே வந்து ஒரு மேக்னெட் தான் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்சிஆர்டில இருக்கு. நம்ம அடுத்த ஸ்லைட்ல அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு பொருளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு விசை தரது தான் வந்து மேக்னெட்டோட வேலை. அந்த ஃபீல்டு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ஃபெரோ மேக்னெட்டிக்ன்றது என்னன்னா இந்த அயன், ஸ்டீல் இது எல்லாமே ஃபெரோ மேக்னெட்டிக் தான் வரும். இதோட டைப்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். இது 2 டைப்ஸ் இருக்கு. Fe3O4 இதுதான் நேச்சுரலான ஓர். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தோம்னா லீடோஸ்டோன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், அதனால யூஸ் பண்ண முடியாது. பட் இது பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் இதை காட்டிலும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மேக்னெட், நேச்சுரல் மேக்னெட், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். அதுக்கப்புறம் டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ். ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம பாயிண்ட்ஸ்ல வச்சோம்னா அது வந்து நார்த் சவுத் வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? அப்போ போல்ஸ்ன்னு பார்த்தா ரெண்டே போல் தான். லைக் போல்ஸ் ரிப்பிள் பண்ணும், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஆகும். உதாரணத்துக்கு NO ரிப்பிள் ஆகும், NSO ஒரு SNO சேரும், அட்ராக்ட் ஆகும். இதுதான் மேக்னெட்டிக்கோட நேச்சர். அதே மாதிரி மோனோபோல்ஸ்ல இருக்காது. ஏதாச்சும் மோனோபோல்ஸ்னா எய்தர் என் ஆர் சவுத், ஒரு சவுத்தா இருக்கிறது ஒரு நார்த்தா இருக்கிறது இதுல பாசிபிளா இருக்காது. கண்டிப்பா அது நார்த் அண்ட் சவுத்துல தான் வரும். அதனாலதான் அது டைபோல் மொமெண்ட்ல நம்ம பார்ப்போம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னா the space around magnet that influence can be felt. ஒரு மேக்னெட் இருக்கு, இதை சுத்தி ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அது நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும், பார்க்க முடியாது, ஏன்னா இது இன்விசிபிள். ஓகே, அப்போ இதை யார் கொண்டு வந்தான்னு பார்த்தோம்னா டெஸ்லா, நிக்கோலோ டெஸ்லா. இவர் தான் கொண்டு வந்தாரு. இவரோட ஸ்டோரி பாருங்க, நல்லா இருக்கும். இது தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட அசிஸ்டண்டா இருந்து நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாரு. அதுல ஒரு இன்வென்ஷன் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு யூஸ் பண்ற நிறைய டெக்னாலஜி இவர் கண்டுபிடிச்சது தான். ஓகே, ஒரு டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு 10⁴ காஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் என்னன்னா ஸ்மாலர் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்மாலர் யூனிட் தான் வந்து இந்த காஸ். ஓகே, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா இது க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு மேக்னெட் இங்கே வைக்கிறேன்னா இப்படி 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 வந்து நம்ம சின்ன இதில் 10th படிக்கும்போது அந்த ஆனியன் வெட்டின மாதிரி இருக்கும், அந்த வெங்காயத்தோல் மாதிரி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இது ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அவுட் சைட் த மேக்னெட் பார்த்தோம்னா நார்த் டு சவுத் அவுட் சைட்னா, அதே இன்சைட்னு பார்த்தோன்னா சவுத் டு நார்த். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லைனு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து மேக்னெட்டிக் டைபோல். கொஸ்டின்லேயே இருக்கு. டைபோல்னா என்ன,
டைனா 2, போல்னா டைரக்ஷன் நார்த் அண்ட் சவுத். அண்ட் எர்த் மேக்னட்டிசம், பூமியோட புவியியல் நம்ம பார்க்க போறோம். புவிகாந்தம். பேர் ஆஃப் ஆப்போசிட் மேக்னெட்டிக் போல் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். மேக்னெட் டைபோல் எப்படி கிரியேட் ஆகும்னா, இங்க நான் நார்த்னு ஒரு மேக்னெட் இருக்கு, இங்க என்கிட்ட சவுத் ஃபேஸ்ல ஒரு மேக்னெட் இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் இந்த டைபோல் கிரியேட் ஆகும். டைபோல் மொமெண்ட். Dipole moment. Earth magnetism. The Earth acts as the giant bar magnet, which is the magnetic south near geographical north. நம்ம எர்த்துமே பார்த்தோம்னா உருண்டையா இருக்கு. இங்க நார்த் போல் சவுத் போல், இது ரெண்டுமே அட்ராக்ட் ஆயிட்டு தான் இருக்கும் டிஸ்டன்ஸ்ல. அப்போ இதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, எர்த்துமே வந்து மேக்னட்டிசத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் நம்ம புக்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ஒவ்வொன்றுல இருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கம்பாஸ் சொல்லுவோம். கம்பாஸ்னா என்னன்னா, அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்றது. அது பேர் வந்து என்னன்னா கம்பாஸ்ன்னுவாங்க. இது வந்து காம்பஸ்ன்னு சொன்னோம்னா, அது வந்து நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கிறது காம்பஸ். அதே நம்ம டைரக்ஷனை மென்ஷன் பண்றது போட்டா அது பேர் ப்ரொனவுன்ஸ் பண்றது கம்பாஸ்ன்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல நார்த் இருக்கும். கலர் மாத்திக்கலாம். இந்த இடத்துல நார்த் இருக்கும். ஒரிஜினலா நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் இங்க இருக்கும். அப்போ இந்த நார்த்துக்கும் இதுக்கும் உள்ள கேப் இருக்கு பாருங்களேன், இதுதான் வந்து டிக்ளினேஷன். அதே வந்து ஹரிசாண்டல்னா பார்த்தோம்னா இன்க்ளினேஷன்னா இந்த லைன் இருக்கு பாருங்க, இதுவும் தான் இன்க்ளினேஷன். இது சைடு வியூல நம்ம பார்க்கிறது இன்க்ளினேஷன் தான். டிக்ளினேஷன்னா நம்ம மேல இருந்து பார்க்கும்போது அதோடைய ஒரிஜினல் டைரக்ஷன்ல இருந்து டிஃபர் ஆகிற டைரக்ஷன் தான் வந்து மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லுவோம். ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் ஜியோ மெரிடியன். அதே மாதிரி இன்க்ளினேஷன் ஆங்கிள் மேட் பை டோட்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் ஹரிசாண்டல். இங்க நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காம்போனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹரிசாண்டல்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியும் ஹரிசாண்டல்னாலே நம்ம பிஹெச்னு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம அதை காஸ் மென்ஷன் பண்ணும் ஹரிசாண்டல்லாம். அதே வெர்டிக்கல் நம்ம பார்த்தோம்னா சைனை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு பேப்பர்ல படிச்சிருப்போம். நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் தெரிஞ்சிருக்கலாம். இல்ல ஃபோர்ஸஸ் படிக்கும்போது நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இது மேக்னெட்டிக் ரிலேட்டடா வரும். ஓகே, அடுத்து நம்ம இந்த காம்போனன்ட்ஸோட பேசிக் ஃபார்முலா பார்த்துடலாம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி BH is equal to B cos phi, vertical is equal to B sin phi. ஆங்கிள் டிப்னு பார்த்தோம்னா tan phi is equal to BV by BH. அதே டோட்டல் இன்டென்சிட்டின்னு பார்த்தோம்னா B is equal to BH squared plus BV squared. இது எல்லாமே ஃபோர்ஸஸ்ல நம்ம பார்த்தது தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு பேப்பர்ல. அதனால இது புது ஃபார்முலா கிடையாது. ஜஸ்ட் ஃபோர்ஸுக்கு பதிலாக இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பேசுகிறோம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேர்ம்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல யூஸ் பண்ற சொற்கள். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினாலே நம்ம ஒரு ஏரியாவை மென்ஷன் பண்ணுவோம். அதே இல்லாமல் அது எவ்வளோ ரேட்ல அதை மேக்னடைஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். த டிகிரி டு விச் a field can magnetize the material. எவ்வளோ ரேட் ஆகுது ஆர் எவ்வளோ டைம் டு மேக்னடைஸ் த மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலை எவ்வளவு காந்த தன்மையா மாத்துதோ அதுதான் மேக்னெட்டிக் இன்டென்சிஷன். அதுக்கப்புறம் மேக்னடைசேஷன் பார்த்தோம்னா the moment per volume. இதை வந்து நம்ம எப்படி ஃபார்முலாவா சொல்லலாம்னா I is equal to m by volume எப்படி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் சஸ்பெக்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா இதோடைய ஃபார்முலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து சைன் சொல்லுவாங்க, எக்ஸ் கிடையாது. இது வந்து சைன் சொல்லுவாங்க. is equal to magnetization and divided by magnetic intensity. Ratio of magnetization
and magnetic intensity. ஓகே, அதுக்கப்புறம் பெர்மியபிலிட்டி இந்த டேர்ம் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு என்ன வரும், மியூ தான் சிம்பிள் தெரியும். இதுலயே டூ டைப்ஸ் ஆஃப் பெர்மியபிலிட்டி இருக்கு. ஒன் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா இது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும் வித் ரேஷியோ பிட்வீன் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அதே ரிலேட்டிவ்னு பார்த்தோம்னா மியூ பை மியூ நாட். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரிலேட்டிவ்னா இருக்கிற பெர்மியபிலிட்டியில வேக்கத்தோடையும் அதே மாதிரி ஃப்ரீ ஃபேஸுக்குள்ள ரேஷியோ தான் வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்லைட் இதுதான். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் அதர் சயின்ஸ் பேஸ்ட் எக்ஸாம், இதுல இருந்து கண்டிப்பா ஒன் கொஸ்டின் வந்துடும், 1 to 2 கொஸ்டின்ஸ். ஸோ அதனால வந்து இந்த டாபிக்கை ரொம்ப ஃபோக்கஸ்டா பாருங்க. டயாமேக்னெட்டிக்னா என்னன்னா ஸ்ட்ராங் ரீஜியன்ல இருந்து வீக் ரீஜியன் போகும், பட் ஆனா ரிப்பிள் ஆகும். ஓகே, ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட், வீக் டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகும், பட் ரிப்பிள் லெஸ். இது ரிப்பிள் மோர். வீக் டு strong magnetic field but attract more. ஓகே, டயாமேக்னெட்டிக்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஜோன்ல இருந்து வீக் ஜோனுக்கு போகும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆனா அது அவ்வளவு இதுவா ஒட்டாது, கொஞ்சம் ரிப்பல் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிஸ்மத், காப்பர், லெட், சிலிக்கன், நைட்ரஜன் அட் எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் NaCl. இதெல்லாம் டயாமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக்னா இது வந்து ஒட்டவே ஒட்டாது. அலுமினியம், சோடியம், கால்சியம், ஆக்சிஜன் இதுவுமே எஸ்டிபி. எஸ்டிபினா வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அதே மாதிரி காப்பர் குளோரைட் இது எல்லாமே வந்து பேராமேக்னெட்டிக். எக்ஸாம்பிள், நீங்க வீட்டில் உங்ககிட்ட மேக்னெட் சின்ன வயசுல விளாண்டுருப்பீங்க. அலுமினியத்துல ஒட்டவே ஒட்டாது, விழுந்துட்டே இருக்கும். காப்பர்ல ஒட்டினீங்கன்னா லைட்டா கொஞ்சம் ஷேக் ஆகும், பட் ஆனா ஒட்டாது. அதே நீங்க அயன், கோபால், நிக்கல்லாம் நம்மளுடைய காயின், இது வந்து கெண்டோலினியன் சொல்லுவோம். இது வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ல வருது. ஓகே, பியூரி டெம்பரேச்சர் என்னன்னா டிரான்சிஷன் பிட்வீன் ஆர் ஃப்ரம் paramagnetism to ferromagnetic. Vice versa. இதோட டிரான்சிஷனை கண்டுபிடிக்கிறது தான் வந்து பியூரி டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கும் பெர்மனன்ட் மேக்னெட்டுக்குள்ள வித்தியாசம் பார்க்க போறோம். மின்காந்தம், நிலையான காந்தம். மின்காந்தம்ல பேர்லயே இருக்கு நம்மளுக்கு. கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா at the time only behave as எலக்ட்ரோமேக்னெட். கரண்ட் இல்லாட்டி அது மேக்னெட்டா இருக்காது. எக்ஸாம்பிள் சாஃப்ட் ஒயர். இது used to make armature. ஆர்மேச்சர்னு ஒரு மெட்டீரியலுக்கு இந்த சாஃப்ட் அயன் தான் யூஸ் பண்றோம். இது டெம்பரரி மேக்னெட்னா மேக்னெட்டிசம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், கரண்ட் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும். அதே பெர்மனன்ட் பார்த்தோம்னா ரிட்டன் மேக்னெட்டிசம் லாங் டைம், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். என்னென்ன மெட்டீரியல்னு பார்த்தோம்னா ஸ்டீல், அல்னிகோ. அல்னிகோனா இது வந்து ஒரு அலாய், அலுமினியம், நிக்கல் பிளஸ் கோபால்ட், இதெல்லாம் மேடப் ஆன ஒரு காம்போனன்ட் தான் அல்னிகோ. இது எல்லாமே பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னா the total number of magnetic field lines passing through the given area. இப்போ நான் இங்க ஒரு மேக்னெட் வச்சிருக்கேன். நான் இந்த சர்க்கிள் மட்டும், இந்த ரெக்டாங்கிள்குள்ள நான் அதை பாஸ் பண்றேன். அப்போ இந்த ஏரியா வரைக்கும் மட்டும்தான் இதோடைய பாசேஜ் ஆகும். இந்த லைன்ஸ், இந்த ஃபீல்ட் எல்லாம் இதுக்கு மேல பாஸ் ஆகாது, இதுக்குள்ளதான் பாஸ் ஆகும். இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்.
இதை நம்ம என்ன டினோட்ல பண்ணலாம்னா வெப்பர்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BA cos theta. ஓகே, Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், Aன்றது ஏரியா. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் EMI என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னா producing induced EMF to change the magnetic flux. அதாவது change in magnetic flux by direction of induced current. ஓகே, இன்டியூஸ்டு கரண்ட்னா தானா தூண்டி அதுவே அந்த கரண்ட்டை வந்து சேஞ்ச், அதோட டைரக்ஷனால இஎம்எஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இஎம்எஃப் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது யார் கொண்டு வந்தானா இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மைக்கேல் ஃபாரடே. இவர் தான் கொண்டு வந்தாரு. இவர் 2 லாஸ் கொண்டு வந்திருக்காரு. பட் நம்ம மெயினா செகண்ட் லா தான் பார்க்குறோம். இது செகண்ட் லா. செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் என்னன்னா the magnitude of induced EMF is equal to rate of change of magnetic flux. அதாவது இன்டியூஸ் ஆன EMF அதோட மேக்னிடியூடும் அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்சும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும் இவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா E is equal to d phi or dt. இந்த d எதுக்கு மென்ஷன் பண்ணணும்னா சேஞ்சுன்னு அர்த்தம், ஆர் டிஃபரன்ஷியேட் நம்ம சொல்லலாம். இந்த d யூஸ் பண்றது எல்லாமே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் லென்ஸ் லா. the direction of induced current is opposes the cause produce it. அது என்னன்னா direction of magnetic field. அதாவது இன்டியூஸ் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதை எதை அப்போஸ் பண்ணுனா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து அதை அப்போஸ் பண்ணும். இதுதான் லென்ஸ் லா. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆப்ஷனை வச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ல. மேக்னெட்டிக் ரிலேட்டடா ரெண்டே லா தான் அதிகபட்சம், ஃபாரடே, லென்ஸ் லா, அதுக்கப்புறம் ஓய்ஸ்ட்ராட். இவர் வச்சு தான் நம்ம மேக்னெட்டிக்கு நம்ம படித்தோம். இந்த புக்லேயே அவ்வளோதான் இருக்குது நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் படி. ஓகே, அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட். இவர் 2 எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தாரு. இது கொஸ்டின்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் மேக்னெட் அண்ட் காயில் இன்டியூஸ் கரண்ட், அதுக்கப்புறம் சேஞ்சிங் கரண்ட் ஒன் காயில் இன்டியூஸ் கரண்ட் அண்ட் நெய்பரிங் காயில், அதாவது மியூச்சுவல் இண்டக்ஷன். முதல்ல செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், இது ரெண்டுமே நம்ம படிக்க போறோம். அது படிச்சா நம்மளுக்கு இது ஈஸியா புரியும். ஓகே, செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னன்னா EMF induce the same coil due to change in current. அதாவது ஒரு காயில் இருக்கு நம்ம கிட்ட, இப்போ இந்த காயில் மட்டும் இன்டியூஸ் ஆச்சுன்னா அது மட்டும்தான் சேஞ்ச் இன் கரண்ட் ஆகும். அதே மியூச்சுவல் இண்டக்ஷன் தான், இப்போ இது சேஞ்ச் ஆச்சுன்னா அதோடைய மியூச்சுவலா இருக்கிற இது சேஞ்ச் ஆகும். அதான் செகண்டரி காயில், பிரைமரி காயில். இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சேம் காயிலே அதே இன்டியூஸ் ஆயிடுச்சுன்னா அதோடைய கரண்ட் சேஞ்ச் ஆகும், டியூ டு சேஞ்ச் இன் கரண்ட். அதே வந்து கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால அதோட காயில் சேஞ்ச் ஆகும், பக்கத்தில் இருக்கிற செகண்டரி காயில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதோட EMF, அது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் எடி கரண்ட். எடி கரண்ட் என்னன்னா ஒன்றும் கிடையாது, விரல் புல் ஆஃப் வாட்டர், ஒரு சுழல் மாதிரி இது சுத்தும், அதுதான் எடி கரண்ட். சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸ் இன்டியூஸ் இன் சாலிட் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுதான் எடி கரண்ட். எடி கரண்டோட அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்னா இண்டக்ஷன் ஸ்டவ், பிரேக் சிஸ்டம், இதில் எல்லாத்தையும் நம்ம எடி கரண்ட்டை யூஸ் பண்ணலாம், அதோடைய அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் மோட்டார். மோட்டரோட ஃபங்க்ஷன் என்ன, எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஜென்ரேட்டர் வந்து என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். இது ரெண்டுமே
வைஸ் வெர்சா தான். அண்ட் ஆர்ஆர்பியில் ரொம்ப கேட்குற கொஸ்டின்ஸ் பார்க்க ஈஸியாக தான் இருக்கும், பட் இதில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்லிப் ரிங் காம்பனேட், ஸ்லிப் ரிங் காம்படேட்டர்னு சொல்லுவோம், அதுக்கு இன்னொரு நேம் ஸ்பிளிட் ரிங்னு சொல்லுவோம். ஏசியில் ஸ்லிப் ரிங்கோட வேலை என்னன்னா சப்ளை கொடுக்கும், ஆல்டர்னேட்டிவ் சப்ளை கொடுக்கும். டிசியில் ஸ்பிளிட் ரிங்கோட வேலை பார்த்தோம்னா ரிவர்ஸ் த கரண்ட் ஆர் சப்ளை. ஆர்ஆர்பி ஜேயில் கேட்ட கொஸ்டின் தான் அது. ஸோ இதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மியூச்சுவல் இண்டக்ஷன் தான் இந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுது. மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன பார்த்தோம், ஒரு காயில்ல இன்டியூஸ் கரண்ட் நடக்கிறனால இஎம்எஃப் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க காயில் அதனால நடக்குது. அதே தான் இங்கே டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த இடத்துல சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு காயில்ல அதோடைய பக்கத்துல இதாகும். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு. ஏற்றி மின்மாற்றி, இறக்கும் மின்மாற்றின்னு நம்ம பார்ப்போம் தமிழ்ல. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுனா கரண்ட் கம்மியாகும். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா செகண்டரி காயில் வந்து பெருசா இருக்கும். அதோட ரிசல்ட்னு பார்த்தோம்னா செகண்டரி காயில் பெருசா இருக்கும், இதோடைய பிரைமரி காயில் கம்மியா இருக்கும். அதே ஸ்டெப் அப் இது பார்த்தோம். ஸ்டெப் டவுன் என்னன்னா வோல்டேஜ் கம்மியாகும், கரண்ட் அதிகமாகும், பிரைமரி காயில் பெருசா இருக்கும், செகண்டரி காயில் சின்னதா இருக்கும். இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரின்சிபல். அதுக்கப்புறம் ஏசி ஜெனரேட்டர். ஏசி ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக் முக்கியம் ஒரு எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா. ஏன்னா இந்த மேக்னடிசம் நிறைய பேருக்கு புரியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் நம்ம ஈஸியாக அதை படிக்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் இந்த ஏசி ஜெனரேட்டர் ஃபாலோ பண்ணுது. இது யார் கொண்டு வந்தா நம்ம பார்த்தோம், ஃபாரடே. அந்த பிரின்சிபல் தான் இங்க நடக்குது. இந்த ஆர்மேச்சர் என்னன்னா சாஃப்ட் அயன் கோரால மேடப் ஆனது. ஓகே, எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா ஆர்மேச்சர் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ்னு கேட்பாங்க. அப்போ சாஃப்ட் அயன் நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்மேச்சர்ல வந்து பார்த்துட்டோம். ஸ்லிப் ரிங்கோட வேலையை நம்ம அப்பயே பார்த்தோம். மெயின்டெனன்ஸ் கனெக்ஷன் வித் ரொட்டேட்டிங் காயில். அதாவது அந்த ஸ்லிப் ரிங்கை வந்து அந்த காயிலை ரொட்டேட் பண்ணுறதுக்காகவும் சப்ளைஸை வந்து ஆல்டர்னேட்டாக கொடுக்கறதுக்காக. அதே ஸ்பிளிட் ரிங்குன்னு பார்த்தோன்னா அது ரிவர்ஸ் பண்ணும், அது வந்து டிசியில் இருக்கும், இது ஏசியில் இருக்கும். பிரஷஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் கரண்ட் டு எக்ஸ்டர்னல் சர்க்யூட். எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டுக்கு கரண்ட் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு கேட்டாங்கன்னா பிரஷஸ் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் டிசி மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம்னா டார்க் ஆன் கரண்ட் கேரிங் லூப் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டார்க் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த டிசி மோட்டார்ல. ஏன்னா மோட்டர்னாலே அது சுத்த போது, அது ரோட்டரி ஃபங்க்ஷன்ல இருக்க போது, அப்போ கண்டிப்பா அங்க டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இதுல காம்படேட்டரோட வேலை என்னன்னா இதுவும் ஸ்பிளிட் ரிங்கும் அனாலஜி மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் ஏசிக்கு வந்து ஸ்லிப் ரிங், ஏசிக்கு வந்து ஸ்லிப் ரிங், டிசிக்கு வந்து ஸ்பிளிட் ரிங், அதுக்கு பேர் தான் வந்து காம்படேட்டர். அது என்ன ஃபங்க்ஷன் வந்து ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எவ்ரி ஆஃப் ரொட்டேஷன் கீப் மோட்டார் ஸ்பின்னிங் இன் ஒன் டைரக்ஷன். ஏசியோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஏசி ஓவர் டிசி அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஈஸி, எக்கனாமிக்கல், இதெல்லாம் நம்ம சொல்லலாம், சேஃப். பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இது வந்து டிசி ரிப்பல்சிவ். அதனாலதான் ஏசி வந்து ஏசி கரண்ட்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா காப்பாத்துறது கஷ்டம், டிசி கரண்ட் காட்சி அது விட்டுரும், ரிப்பல்ஸ் ஆகும்.
ஏசி கரண்ட் வந்து அட்ராக்ட் ஆகும். மோட்டர் பார்த்தோம்னா என்ன ரூல் ஃபாலோ பண்ணுது? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் நம்ம நேற்று பார்த்தோம். இது எதுக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் ஃபோர்ஸுக்கு. அதே ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் டு இன்டியூஸ்டு கரண்ட். என்னென்ன லாஸஸ் நம்ம பார்த்தோம்னா காப்பர் லாஸ். ஹீட் ஆகிறனால காயில் வந்து ரெசிஸ்ட் ஆகும், அப்போ வந்து காப்பர் லாஸ் நடக்கும். எடி கரண்ட்டுல நிறைய லாஸஸ் இருக்கு. அயன் கோர் வந்து லாஸ் ஆகும், ஹீட் ஆகும். எதனாலனா இன்டியூஸ் கரண்டால. ரெசிஸ்டன்ஸ்னால காப்பர் காயில் வந்து ஹீட் ஆகுது, இன்டியூஸ்ட் கரண்ட்னால அதோடைய அயன் கோர் ஹீட் ஆகுது. அதனால லேமினேட் கோர் வந்துலாம் சுருங்கி போயிடும், அது வந்து உருகிரும். ஹைஸ்டஸ் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியம். மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்ண அதோட எனர்ஜி லாஸ் ஆகும். அதோட டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ்னு பார்த்தோன்னா மேட் லைன்ஸ் ஃப்ரம் பிரைமரி டு நாட் பாஸ் த்ரூ செகண்டரி. இந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ்னு பார்த்தோம்னா மேட் லைன்ஸ் வந்து பிரைமரியிலேருந்து செகண்டரி மூலமாக வெளியே பாஸ் ஆகாது. அதனாலேயே நிறையா ட்ராபேக் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 டைப்ஸ் இருக்கு இந்த ஹைஸ்டஸ் லாஸ்ல, ரெட்டன்டிவிட்டி அண்ட் குரிசிவிட்டி. இதுல வந்து மேக்னடைசேஷன் ஆகும், இதை டிமேக்னெட் பண்றது. எலக்ட்ரோமேக்னட்ஸ் பார்த்தோம்னா லோ ரெண்டன்டிவிட்டி, லோ கொரசிவிட்டி. ரெண்டன்டிவிட்டின்னு என்னன்னா ஒரு பொருள் வந்து அது மேக்னெட்டோட இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அது லூஸ் ஆயிரும், அதோடைய மேக்னடைசேஷன். அதனால எலக்ட்ரோமேக்னட்ஸ் வந்து கரண்ட் இருக்கப்போ தான் வந்து இது மேக்னடைசேஷன்ல இருக்கும். அதே மாதிரி லோ கொரசிவிட்டின்னு பார்த்தோம்னா நீக்குத்திறன், டிமேக்னட்டிசம் கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சாஃப்ட் அயான். பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் பார்த்தோம்னா ஹை ரெண்டன்டிவிட்டியா இருக்கும், ஹை கொரசிவிட்டியா இருக்கும். ஏன்னா வந்து இது மேக்னெட்ல அதிகமா தாக்கு பிடிக்கும், அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அது ரொம்ப நேரம் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ மேக்னடைசேஷன் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே முக்கியமான டாபிக். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ப்ரீவியஸ் இயர் பேஸ் கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் ஐபிஎஸ்ஏ, ஏசிஐஓக்கும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.